நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் தீப ஒளி திருநாள் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. மக்கள் புத்தாடை அணிந்து கமகமக்கும் அசைவ உணவு மற்றும் இனிப்புகளுடன் கொண்டாடி மகிழ்ந்தனர். அதிகாலை முதலே பட்டாசுகளை வெடித்தும் மக்கள் மகிழ்ச்சியில் திளைத்தனர். தீபாவளியை ஒட்டி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தீபாவளி வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். மங்களகரமான தீபாவளி தினத்தில் இந்தியா மற்றும் உலகெங்கிலும் வாழும் அனைத்து இந்தியர்களுக்கும் தனது இதயபூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். தீபாவளி பண்டிகையை ஒட்டி நாட்டு மக்களுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். தீபாவளி நமது வாழ்க்கையில் ஒற்றுமை, மகிழ்ச்சி மற்றும் வளத்தை கொண்டு வரட்டும் என தனது எக்ஸ் பக்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த ஆண்டு தீபாவளியை வீரமிகு கடற்படை வீரர்களோடு கொண்டாடி மகிழ்வதாக பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார். கோவா மற்றும் கார்வார் கடற்பிரதேசத்தில் இந்தியாவில் கட்டப்பட்ட விமானம் தாங்கி கப்பலான INS விக்ராந்தில் கடற்படை வீரர்கள் மத்தியில் மோடி தீபாவளியை கொண்டாடினார். கோவா கடற்பகுதியில் நங்கூரமிட்டிருந்த விமானம் தாங்கி கப்பலான INS விக்ராந்துக்கு பிரதமர் மோடி செல்வதும் அங்கு விமானங்கள் நிறுத்தப்படும் தளத்திற்கு சென்று போர் விமானங்கள் உயர்ந்தெழுவதை அவர் பார்வையிடும் காட்சிகளும் வெளியாகியுள்ளன. மேலும் அதிகாரிகள் மற்றும் வீரர்கள் பங்கேற்ற கலாச்சார நிகழ்ச்சியையும் மோடி கண்டு ரசித்தார். பாகிஸ்தான் ராணுவத்தின் உறக்கத்தை இந்திய கடற்படை கெடுத்துவிட்டதாக பிரதமர் மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். INS விக்ராந்த் கடற்படை தளத்தில் வீரர்களுடன் தீபாவளி கொண்டாடிய அவர் ஆபரேஷன் சிந்தூரின் போது போர் நிறுத்தம் கோரி எதிரி நாட்டை கெஞ்ச வைத்துவிட்டதாக பெருமிதம் தெரிவித்தார். அனைவருக்கும் இதயம் நிறைந்த தீபாவளி நல்வாழ்த்துக்கள் என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். மகிழ்ச்சி, செழிப்பு, அன்பால் ஒவ்வொரு இல்லங்களும் இந்தியாவும் நிரம்பட்டும் என தெரிவித்துள்ளார். சிக்கிம் ஆளுநர் ஓம் பிரகாஷ் மாத்தூர் சராதாங்கில் உள்ள இந்திய சீன எல்லையில் உள்ள ராணுவ வீரர்களோடு தீபாவளியை கொண்டாடினார். ராணுவ வீரர்களுக்கு இனிப்புகளை ஊட்டிவிட்டு ஆளுநர் ஓம் பிரகாஷ் மாத்தூர் தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். ஞாயிறு இரவு வெடிக்கப்பட்ட பட்டாசுகளால் டெல்லியில் காலை காற்று மாசு மிகவும் மோசமான நிலைக்கு சென்றது. மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரிய தரவுகளின்படி காலை 8 மணி அளவில் டெல்லியில் காற்று மாசு குறியீடு சராசரியாக 335 பதிவானது. சில ஆண்டு தடைக்கு பிறகு டெல்லியில் இந்த ஆண்டு பசுமை பட்டாசுகளை மட்டும் வெடிக்க உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கியது குறிப்பிடத்தக்கது. தீபாவளியொட்டி சென்னை போயஸ் கார்டனில் உள்ள தனது வீட்டின் முன்பாக குவிந்த ரசிகர்களுக்கு நடிகர் ரஜினிகாந்த் வாழ்த்து தெரிவித்தார். தீபாவளி, பொங்கல் போன்ற பண்டிகை நாட்களில் அவரது ரசிகர்கள் ரஜினியை சந்தித்து வாழ்த்து பெறுவது வழக்கம். தீபாவளி திருநாளில் சென்னை மயிலாப்பூர், மந்தைவெளி, திருவல்லிக்கேணி உள்ளிட்ட பகுதிகளில் பொதுமக்கள் அதிகாலையிலேயே எண்ணெய் தேய்த்து குளித்து புத்தாடைகள் அணிந்து பட்டாசுகளை வெடித்து கொண்டாடினர். உற்றார் உறவினர்களோடு இணைந்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். சேலம் புத்துமாரியம்மன் கோயில் பகுதியில் தூய்மை பணியாளர்கள் புத்தாடைகள் அணிந்து தீபாவளியை கொண்டாடினர். சரவெடிகள் வெடித்து மத்தாப்புகளை கொளுத்தி தூய்மை பணியாளர்கள் உற்சாகமடைந்தனர். மேலும் ஒருவருக்கொருவர் வாழ்த்துகளையும் பகிர்ந்து கொண்டனர். திருவண்ணாமலை நகரப்பகுதியில் அதிகாலையிலேயே எழுந்து எண்ணெய் தேய்த்து நீராடிவிட்டு சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை புத்தாடை அணிந்து பட்டாசுகளை வெடித்து மகிழ்ந்தனர். மேலும் இனிப்புகளை பரிமாறி ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். கடலூர் மாவட்டத்தில் அதிகாலை முதலே விட்டுவிட்டு மழை பெய்தாலும் கொண்டாட்டத்திற்கு பஞ்சமே இல்லாமல் மக்கள் பட்டாசுகளை வெடித்து கொண்டாடினர். அதிகாலையிலேயே எழுந்து எண்ணெய் தேய்த்து நீராடிய மக்கள் பலகாரங்களை உண்டு ஆனந்தத்தை வெளிப்படுத்தினர். தூத்துக்குடி மாநகர் பகுதிகளில் தீபாவளி திருநாளை வரவேற்கும் வகையில் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அகல் விளக்கை ஏற்றி மக்கள் வழிபட்டனர். இதனைத் தொடர்ந்து சிறியவர்கள், பெரியவர்கள் என அனைவரும் பட்டாசுகளை வெடித்து மகிழ்ந்தனர். தீபாவளி திருநாளில் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் காலை முதலே வெடிவெடித்து மக்கள் கொண்டாட்டத்தில் திளைத்தனர். குடும்பத்தினரோடு பண்டிகையை கொண்டாடிய அவர்கள் பெரியவர்களிடம் ஆசி பெற்று இனிப்புகளை பரிமாறிக்கொண்டு மகிழ்ந்தனர். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையில் தீபாவளி பண்டிகையை ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 தலைமுறையினர் ஒன்றாக சேர்ந்து பட்டாசுகளை வெடித்து கொண்டாடினர். தீபாவளியன்று தங்கள் குடும்பத்தில் 5வது தலைமுறையாக ஆண் குழந்தை பிறந்திருப்பதாக ஒட்டுமொத்த குடும்பத்தாரும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர்.
சென்னை எம்ஜிஆர் நகரில் தமிழ் பெண்ணை காதலித்து மணந்து கொண்ட அயர்லாந்து நாட்டைச் சேர்ந்த இளைஞர் நமது பாரம்பரிய முறைப்படி தலை தீபாவளியை கொண்டாடி மகிழ்ந்தார். மேலும் வாழ்க்கையில் முதல் முறையாக தீபாவளி பண்டிகையை கொண்டாடுவதாகவும் தனது உற்சாகத்தை வெளிப்படுத்தினார். திருமணத்திற்கு பிறகு எத்தனை பண்டிகையை கொண்டாடினாலும் தலை தீபாவளி என்றுமே ஸ்பெஷல் தான் என்ற வகையில் சமீபத்தில் ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகமே திரண்டு வந்து வாழ்த்திய நடிகர் கிங்காங்கின் மகள் தலை தீபாவளி களை கட்டியது. புத்தாடை அணிந்து வீட்டிற்கு வந்த மகள் மருமகனை முகம் நிறைய மகிழ்ச்சியோடு வரவேற்று இனிப்புகளை வழங்கி வாழ்த்தினார். தஞ்சையில் வீடற்றோருக்கான இல்லத்தில் தீபாவளி பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. இல்லத்தில் தங்கியுள்ள ஆண்கள், பெண்கள் மற்றும் முதியவர்கள் அனைவரும் புத்தாடை அணிந்து கொண்டு தீபாவளியை வெடிவைத்து கொண்டாடிய நிலையில் மேயர் ராமநாதனும் கொண்டாட்டத்தில் பங்கேற்றார். தீபாவளி பண்டிகையொட்டி பெரும்பாலானோர் வீடுகளில் அசைவம் சமைப்பார்கள் என்ற நிலையில் நெல்லை பாளையங்கோட்டையில் உள்ள இறைச்சி மற்றும் மீன் கடைகளில் அதிகாலை முதலே மக்கள் கூட்டம் அலைமோதியது. வழக்கத்தை விட கூடுதல் விலைக்கு இறைச்சி விற்பனை செய்யப்பட்டாலும் அதனையெல்லாம் பொருட்படுத்தாமல் மக்கள் இறைச்சி வாங்கி சென்றனர். மதுரையில் விடிய விடிய நடந்த தீபாவளி வியாபாரத்தால் வீதிகளில் ஆங்காங்கே குப்பைகள் தேங்கி காட்சியளித்தது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை சுற்றியுள்ள மாசி வீதிகள் மற்றும் நேதாஜி தெருவில் தீபாவளி பண்டிகை வியாபாரம் அமோகமாக நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் சிங்கப்புணரி அருகே படமிஞ்சி கிராமத்தில் தீபாவளி பண்டிகையை ஒட்டி இளைஞர்கள் பாரம்பரிய விளையாட்டுகளை விளையாடி மகிழ்ந்தனர். தண்ணீரில் கிடக்கும் ஆப்பிளை கடித்து தின்னும் போட்டி, உரல்கள் தூக்கும் போட்டி என ஏராளமான போட்டிகள் நடைபெற்றன. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு அருகே விருவீடு பகுதியில் இளைஞர்கள் வெடிக்கு பதிலாக செடிகளையும் வெடிகுண்டுக்கு பதிலாக விதை குண்டுகளையும் வீசி வித்தியாசமாக மாசில்லா தீபாவளியாக கொண்டாடினர். தங்கள் கிராமத்தில் தூய்மையான காற்றை உருவாக்கி தர வேண்டும் என்பதே நோக்கம் என இளைஞர்கள் தெரிவித்தனர். கடலூர் மாவட்டம் கோதண்டராமபுரத்தில் மக்கள் ஒன்றிணைந்து 1 லாக் வாலாவை வெடித்து உற்சாகமடைந்தனர். பஜனை மாடு தெருவில் உள்ள 10 குடும்பங்களை சேர்ந்தவர்கள் ஒன்றாக இணைந்து தீபாவளியை கொண்டாடினர். இதே போன்றுதான் கடந்த 12 ஆண்டுகளாக தீபாவளி கொண்டாடுவதாக அவர்கள் கூறினர். தென்கிழக்கு வங்கக்கடலில் செவ்வாய்க்கிழமையன்று காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானதற்கு பிறகான 48 மணி நேரத்தில் தீவிரமடைய வாய்ப்பிருப்பதாகவும் கணிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் செவ்வாய்க்கிழமையன்று மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. ராமநாதபுரம், நாகை, கடலூர், திருவாரூர், தஞ்சாவூர் உட்பட 7 மாவட்டங்களில் கனமழை பெய்யலாம் என கணிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் 22 மற்றும் 23 ஆகிய தேதிகளில் மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய 4 மாவட்டங்களிலும் அதே நாளில் மிக கனமழை பெய்யலாம் என தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 2 நாட்களுக்கு தமிழ்நாட்டின் 4 மாவட்டங்களுக்கு மஞ்சள் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, விழுப்புரம் ஆகிய 4 மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை நீடிக்கலாம் என கணிக்கப்பட்டுள்ளது. தீபாவளி திருநாளில் தங்கத்தின் விலை சவரனுக்கு 640 ரூபாய் அதிரடியாக குறைந்திருக்கிறது. அதன்படி சென்னையில் கிராமுக்கு 80 ரூபாய் குறைந்து 11,920 ரூபாய்க்கும், சவரன் 640 ரூபாய் குறைந்து 95,360 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலை தொடர்ந்து 3வது நாளாக மாற்றமின்றி கிராம் 190 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. நெல் விளைச்சல் மற்றும் கொள்முதல் சாதனையை பொறுத்துக் கொள்ள முடியாமல் எதிர்க்கட்சித் தலைவர் காழ்ப்புணர்ச்சியுடன் அறிக்கை விடுவதாக அமைச்சர் சக்கரபாணி குற்றம் சாட்டியுள்ளார். நெல் கொள்முதல் தொடர்பான இபிஎஸ்ஸின் குற்றச்சாட்டு திமுக அரசின் மீது களங்கம் சுமத்துவது போல் உள்ளதாக சாடினார். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக மேட்டூர் அணை முழு கொள்ளளவை எட்டியது. நடப்பாண்டில் மட்டும் 7வது முறையாக முழு கொள்ளளவான 120 அடியை எட்டியுள்ளதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தேனியில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் வைகை அணை முழு கொள்ளளவை எட்டியிருக்கிறது. இதன் காரணமாக ராமநாதபுரம், மதுரை, தேனி, திண்டுக்கல், சிவகங்கை ஆகிய 5 மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தொடர்
கனமழை காரணமாக குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு தொடர்ந்து நீடித்து வருகிறது. அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டி வருவதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அருவிகளில் குளிக்க விதிக்கப்பட்ட தடை 5வது நாளாக நீட்டிக்கப்பட்டுள்ளது. தீபாவளியை ஒட்டி மாநிலம் முழுவதும் 37 அரசு அலுவலகங்களில் நடத்தப்பட்ட சோதனையில் 37,74,000 ரூபாய் கணக்கில் வராத பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக லஞ்ச ஒழிப்புத்துறை தெரிவித்துள்ளது. கிண்டி வேளாண் வாரிய அலுவலகத்தில் குரூப் 1 அதிகாரியால் கழிவறையில் பிளஷ் செய்யப்பட்ட பணம் வெளியே எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அங்கிருந்து மட்டும் 4,73,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. தீபாவளி பண்டிகை ஒட்டி தமிழ்நாடு முழுவதும் 7,000 கோடி ரூபாய் வரை பட்டாசுகள் விற்பனையானதாக பட்டாசு வணிக கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு 6,000 கோடிக்கு பட்டாசு விற்பனை நடந்த நிலையில் இந்த ஆண்டு 1,000 கோடிக்கு கூடுதலாக பட்டாசு விற்பனை நடைபெற்றது. ஈரோடு மாவட்டம் பவானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கடந்த சில தினங்களாகவே கனமழை பெய்து வருவதன் காரணமாக கொடிவேரி அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக பவானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைரோடு அருகே சாலை விபத்தில் சிக்கி இளைஞர் உயிரிழந்தார். காமநாபுரம் பிரிவில் மதுரை மாணிக்கம்பட்டியைச் சேர்ந்த இளைஞர்கள் சாரதி தீரன்ராஜ் இருவரும் பைக்கில் சென்று கொண்டிருந்த போது பின்னால் அதிவேகமாக வந்த ஹூண்டாய் கார் மோதியது. இதில் பைக்கில் பயணம் செய்த இருவரும் தூக்கி வீசப்பட்டு படுகாயமடைந்த தீரன்ராஜ் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். மதுரை மாவட்டம் விளாங்குடியில் செயல்பட்டு வந்த பழைய பேப்பர் குடவுனில் தீ விபத்து ஏற்பட்டது. தீயணைப்பு துறையினர் விரைவதற்குள் தீ மளமளவென பரவிய நிலையில் நீண்ட நேரம் போராடி வீரர்கள் தீயை அணைத்தனர். பட்டாசு வெடிக்கும் போது அதன் தீப்பொறிப்பட்டு விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என கூறப்படுகிறது. திருவள்ளூர் மாவட்டம் பட்டாபிரம் அருகே வீட்டில் விற்பனைக்கு வைத்திருந்த நாட்டு வெடி வெடித்ததில் 4 பேர் உயிரிழந்தது தொடர்பாக பட்டாசு விற்பனை செய்து வந்தவரின் தந்தையை போலீசார் கைது செய்தனர். பட்டாசுகளை வைத்து விற்பனை செய்து வந்த விஜய் தலைமறைவாகிவிட்ட சூழலில் அவரது தந்தையான ஆறுமுகம் கைது செய்யப்பட்டார். ஈரோடு மாவட்டம் திம்பம் மலைப்பாதையில் மண் சரிவு ஏற்பட்டதால் தமிழ்நாடு கர்நாடகா இடையே போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. ஈரோடு சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கிய நிலையில் திம்பம் மலைப்பாதையில் பல இடங்களில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. இதனால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்ட நிலையில் சாலையின் இருபுறமும் வாகனங்கள் வரிசை கட்டி நின்றன. நீலகிரியில் குன்னூர் மேட்டுப்பாளையம் மலை ரயில் சேவை ரத்து செய்யப்பட்டது. குன்னூர் சுற்றுவட்டார பகுதியில் கடந்த 2 தினங்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக தண்டவாளத்தில் ஆங்காங்கே மண் பாறைகள் விழுந்து மலை ரயில் சேவை நிறுத்தப்பட்ட நிலையில் மண் பாறைகளை அப்புறப்படுத்தும் பணி நடைபெற்று வருகிறது. தூத்துக்குடியில் பல்வேறு பகுதிகளில் மழை நீர் குளம் போல தேங்கி கிடப்பதால் பட்டாசு வெடித்து தீபாவளி பண்டிகையை கொண்டாட முடியாமல் மக்கள் ஏமாற்றமடைந்தனர். விடிய விடிய பெய்த கனமழை காரணமாக ராஜுநகர், கதிர்வேல் நகர், முத்தம்மாள் காலனி, ஆதிபராசக்தி உள்ளிட்ட பகுதிகளில் மழை நீர் தேங்கியது. சென்னை அண்ணா நகரில் உள்ள அஜந்தா காலனி பகுதியில் குடியிருப்பு வளாகம் அருகில் பூமிக்கு அடியில் செல்லக்கூடிய மின்சார இணைப்பில் ஏற்பட்ட மின்கசிவில் மழைநீர் பட்டு பட்டாசு போல வெடித்த காட்சி வெளியாக இருக்கிறது. மின்சாரத்துறைக்கு தகவல் அளித்ததை அடுத்து உடனடியாக மின்சாரம் துண்டிக்கப்பட்ட நிலையில் விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் வாளியில் மணல் கொண்டு வந்து கொட்டி தீயை அணைத்தனர். அரபிக்கடலில் மீன் பிடித்துக் கொண்டிருக்கும் மீனவர்களுக்கு புயல் எச்சரிக்கை குறித்த தகவல் கிடைக்க அவசர நடவடிக்கை மேற்கொண்ட மாநில அரசுக்கும் மாவட்ட ஆட்சியருக்கும் மீனவர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். மீனவர்களுக்கான சேட்டலைட் போன் ரீசார்ஜ் செய்யப்படாமல் இருந்து வந்த நிலையில் காங்கிரஸ் எம்எல்ஏ ராஜேஷ், மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோர் நடவடிக்கை மேற்கொண்டனர். சென்னை புறநகர் பகுதியில் வெளுத்து வாங்கிய கனமழையால் சித்தாலப்பாக்கம் சாலையில் மழை நீருடன் கழிவுநீர் தேங்கி மக்கள் சிரமத்திற்கு ஆளாகினர். ஓஎம்ஆர் சாலை, ஈசிஆர் சாலை, பள்ளிக்கரணை உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. தீபாவளி விடுமுறையொட்டி சாரி சாரியாக ஏற்காட்டிற்கு படையெடுத்து வரும் சுற்றுலா பயணிகளால் ஏற்காடு மலைப்பாதையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ஏற்காட்டில் நிலவி வரும் இதமான சூழலை அனுபவிக்க சுற்றுலா பயணிகள் வருகை தருவதால் அனைத்து சுற்றுலா தலங்களிலும் மக்கள் கூட்டம் அலைமோதியது.
தீபாவளி பண்டிகையொட்டி சென்னை மாநகராட்சி 15வது மண்டல குழு தலைவர் வி மதியழகன் 300 தூய்மை பணியாளர்களுக்கு தலா 500 கிராம் மட்டன் 1 கிலோ சிக்கன் வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். தூய்மை பணியாளர்கள் தீபாவளியை மகிழ்ச்சியாக கொண்டாடும் வகையில் இறைச்சிகளை அவர் வழங்கினார். சென்னையில் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் பைக்கில் சென்றவாறே பட்டாசு வெடித்த இளைஞர்களின் செயல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பெரம்பூர் ஜமாலியா சாலையில் இருந்து பெரம்பூர் பூங்கா வரை பைக்கில் சென்ற 3 இளைஞர்கள் பட்டாசுகளை கையில் கொளுத்தி போட்டுக் கொண்டே சென்ற வீடியோ வெளியாகியுள்ளது. திருவாரூர் கீழவீதியில் பட்டாசு தெரித்து சாலையில் சென்ற ஆட்டோவில் பற்றிய தீயால் பரபரப்பு நிலவியது. அருகில் இருந்தவர்கள் தண்ணீரை ஊற்றி தீயை அணைத்ததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. ஈரோடு மாவட்டம் குண்டேரி பள்ளம் அணை நிரம்பி நீர் வெளியேற்றப்படுவதால் கொங்கர்பாளையம் தரைப்பாலத்தை வெள்ளம் மூழ்கடித்தது. குண்டேரி பள்ளம் அணை நிரம்பி வினாடிக்கு 8000 கன அடி நீர் ஆற்றில் உபரி நீராக வெளியேற்றப்படுவதால் கொங்கர்பாளையம் குமரன் கோயில் சாலையில் உள்ள தரைப்பாலத்தில் நீர் ஆர்ப்பரித்துக் கொண்டு ஓடுகிறது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே தீபாவளி நாளில் குடிநீர் கேட்டு காலி குடங்களோடு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட கிராம மக்களை போலீசார் அடித்து இழுத்து சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. முருகம்பட்டு கிராமத்தில் குடிநீர் மோட்டார் பழுதாகி கடந்த 10 நாட்களாக குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே பர்கூர் மலைப்பகுதியில் ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளத்தால் 3 கிராமங்கள் துண்டிக்கப்பட்டன. குட்டையூர், வேலம்பட்டி, மட்டிமதலி ஆகிய கிராமங்களில் வசிக்கும் மக்கள் வெள்ளம் வடிந்தால் மட்டுமே ஊரை விட்டு வெளியே வரும் நிலை ஏற்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் அன்னூர் பகுதியில் கடந்த 2 தினங்களாக பெய்த தொடர் மழை காரணமாக குடியிருப்புகளில் தண்ணீர் சூழ்ந்து குளம்போட தேங்கியிருக்கிறது. அன்னூர் சத்தி சாலையில் உள்ள பழனி கிருஷ்ணா அவென்யூ, புவனேஸ்வரி நகரில் உள்ள சாலைகளில் மழை நீர் தேங்கியுள்ளது. ஈரோடு மாவட்டம் தாளவாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இரவு முழுவதும் கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக ஓடைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. தலமலை வனப்பகுதியில் இருந்து சிக்காலோ அணைக்கு செல்லும் ஓடையில் மழை நீர் பெருக்கெடுத்து ஓடியது. சென்னை திருவொற்றியூரில் தூய்மை பணியாளர்களுக்கு பணமாலை அணிவித்து பட்டாசு வெடித்து தீபாவளி கொண்டாடப்பட்டது. திமுக பிரமுகர் சிவராமன் என்பவர் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பாக பணியாற்றிய 800 காவல் நிலைய காவலர்களுக்கும் பணமாலை அணிவித்து கௌரவிக்கப்பட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே கண்மாயில் மூழ்கி ஒருவர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆதங்கொத்தங்குடியை சேர்ந்த ஜெயராமன் தீபாவளியை ஒட்டி கண்மாயில் குளிக்க சென்றபோது ஆழம் தெரியாமல் முன்னேறி சென்று நீரில் மூழ்கி உயிரிழந்தார். தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பேட்டை அருகே சக்கராப்பள்ளி சக்கர வாகேஸ்வரர் கோயிலில் புதுமண தம்பதிகள் இணைந்து தங்களது தலை தீபாவளியை கொண்டாடினர். இதே கோயிலில்தான் இந்த தம்பதிகள் திருமணம் செய்து கொண்டதால் அந்த நாளை நினைவு கூர்ந்தபடி அனைத்து தம்பதியும் தீபாவளியை கொண்டாடி தீர்த்தனர். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே அரசு பேருந்து நடத்துனர் பணியின் போது மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கவுந்தப்பாடியில் இருந்து அந்தியூர் நோக்கி அரசு பேருந்து சென்று கொண்டிருந்தது. அதில் பணியில் இருந்த நடத்துனர் செல்வன் திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்தார். திருச்சி மாநகர் காந்தி மார்க்கெட் அருகே உள்ள வரகநேரி பகுதியில் மது அருந்த சென்றபோது அடையாளம் தெரியாத நபர்களால் ஒருவர் வெட்டி கொல்லப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அழகேஸ்வரன், உமாசங்கர் ஆகியோர் பெரியார் நகர் பகுதியில் நடந்து சென்று கொண்டிருந்த போது வந்த அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் இருவரையும் வெட்டிவிட்டு தப்பி ஓடினர். திருவள்ளூர் அடுத்த ராமலிங்கபுரம் பகுதியில் ஆந்திராவில் இருந்து இருசக்கர வாகனத்தில் கடத்தி வந்த 54 கிலோ குட்காவை பறிமுதல் செய்த போலீசார் பெண் மற்றும் அவரது ஆண் நண்பரை கைது செய்தனர். போலீசார் வாகன தணிக்கையில் இருந்ததை கண்டதும் இருசக்கர வாகனத்தை விட்டுவிட்டு தப்ப முயன்றவர்களை போலீசார் துரத்தி பிடித்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் சிற்றார் சிலன் குடியிருப்பு அருகே காட்டு யானையின் அட்டகாசத்தால் மக்கள் அச்சத்துடன் நாட்களை கடந்து வருகின்றனர். வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய காட்டு யானை அதிகாலை நேரத்தில் வீடுகளை சேதப்படுத்தி அங்கிருந்த மக்களை அச்சமூட்டியது. திண்டுக்கல்
நாமக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பேருந்து நிலையத்தில் போதை ஆசாமியை பேருந்து ஓட்டுநர் செருப்பால் அடித்த வீடியோ வெளியாகியுள்ளது. கண்ணை மறைக்கும் போதையில் சுற்றித் திரிந்த ஒருவர் அரசு பேருந்தை வழிமறித்து ஆபாச வார்த்தைகளால் ஓட்டுநரை திட்டியதால் அவர் ஆத்திரத்தில் தாக்கியதாக கூறப்படுகிறது. நாமக்கல் மாவட்டம் அன்னை சத்யா நகர் பகுதியில் சாலையோரத்தில் இளைஞர் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. காமராஜபுரத்தைச் சேர்ந்த இளைஞர் கோபிகுமரன் என்பவர் பத்திர எழுத்தரின் உதவியாளராக பணியாற்றி வந்த நிலையில் சாலையோரமாக அவருடைய சடலம் காணப்பட்டது. தீப உற்சவத்தை முன்னிட்டு அயோத்தியின் சரையு நதிக்கரையில் 26 லட்சம் தீபங்கள் ஏற்றப்பட்டு கின்னஸ் உலக சாதனை படைக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டுகளில் 25 லட்சம் விளக்குகள் ஏற்றப்பட்டது கின்னஸ் உலக சாதனையாக இருந்து வந்த நிலையில் இந்த ஆண்டு 26 லட்சம் விளக்குகள் ஏற்றப்பட்டு புதிய சாதனை படைக்கப்பட்டுள்ளது. துறை குறித்து பொய்யான வீடியோக்களை பரப்பினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் எச்சரித்திருக்கிறார். பயணிகளின் சௌகரியமும் பாதுகாப்பும் தான் தங்களுக்கு முக்கியம் என தெரிவித்த அவர் ரயில்வே குறித்து பொய்யான வீடியோக்களை சமூக வலைதளங்களில் பரப்பும் செயல்களில் மக்கள் ஈடுபடக்கூடாது என்றார். பீகாரில் 6 பேர் அடங்கிய மேலும் ஒரு வேட்பாளர் பட்டியலை காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது. இவர்களையும் சேர்த்து இதுவரை 60 வேட்பாளர்களை காங்கிரஸ் அறிவித்திருக்கிறது. 243 தொகுதிகள் கொண்ட பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் ஆர்ஜேடி தலைமையில் காங்கிரஸ், இடதுசாரிகள் உள்ளிட்டவை கூட்டணி அமைத்து போட்டியிடுகின்றன. பீகாரில் இன்னும் சில தினங்களில் சட்டப்பேரவை தேர்தல் நடக்கவுள்ள நிலையில் ராஷ்டிரிய ஜனதா தளம் 143 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டது. வைசாலி மாவட்டத்தில் உள்ள ராகோபூர் தொகுதியில் ஆர்ஜேடி தலைவரும் எதிர்க்கட்சி தலைவருமான தேஜஸ்வி யாதவ் போட்டியிடுகிறார். சுதந்திரத்தை வளர்க்காத காங்கிரஸ் பிரிவினையை தூண்டுவது துரதிருஷ்டவசமானது என RSS அமைப்பின் மூத்த தலைவர் இந்திரேஷ் சாடியிருக்கிறார். கர்நாடகத்தில் RSS அமைப்பின் நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துவது குறித்து அமைச்சர் பிரியங்க் கார்கே அரசுக்கு வலியுறுத்திய நிலையில் அவருக்கு RSS பதிலளித்துள்ளது. கேரள மாநிலம் வடகரை பகுதியில் துணிக்கடையில் உள்ள ட்ரையல் ரூமில் சிக்கிக்கொண்ட 3 வயது சிறுவன் பத்திரமாக மீட்கப்பட்டான். உள்பக்கம் தாழ்பாரிட்டு கதறிக் கொண்டிருந்தவனை கதவை உடைத்து தீயணைப்பு வீரர்கள் மீட்டனர். இந்தியா ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்தும் வரை அதீத வரி விதிப்பை தொடர்வேன் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மிரட்டியுள்ளார். தாம் பிரதமர் மோடியோடு தொலைபேசியில் பேசியதாக கூறிய ட்ரம்ப் அப்போது தாங்கள் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்த மாட்டோம் என மோடி கூறியதாக தெரிவித்திருக்கிறார். கூகுள் தலைமை நிர்வாக அதிகாரி சுந்தர் பிச்சை தெரிவித்துள்ள தீபாவளி வாழ்த்து இணையத்தில் வைரலாக பரவி வருகிறது. அதில் கூகுள் லோகோவை சுவையான இனிப்பு பர்ஃபியால் வடிவமைத்துள்ள அவர் தங்கள் வீட்டில் பர்ஃபி பரிமாற ஒரே வழி இதுதான் என நகைச்சுவையாக தெரிவித்தார். கனடாவில் இந்தியர்கள் பாதுகாப்பாக உணரவில்லை என்று கனடாவுக்கான இந்திய தூதர் தினேஷ் பட்நாயக் தெரிவித்துள்ளார். இந்தியர்களுக்கு பிரச்சனையை உருவாக்கும் கனேடியர்கள் இருக்கத்தான் செய்வதாகவும் இதை இந்தியாவின் பிரச்சனையாக கருதாமல் கனடா அரசு தனது சொந்த பிரச்சனையாக பார்க்க வேண்டும் என்றும் அவர் கருத்து தெரிவித்தார். ஹாங்காங் விமான நிலையத்தில் இறங்கும்போது ஓடுதளத்தில் இருந்து வழுக்கி கடலில் விழுந்த சரக்கு விமானத்தில் இருந்தவர்களில் 2 பேர் உயிரிழந்தனர். விமான பணியாளர்கள் சிலர் மீட்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. அமெரிக்காவில் 36,000 அடி உயரத்தில் பறந்து கொண்டிருந்த போயிங் பயணிகள் விமானத்தில் முகப்பு கண்ணாடியில் விரிசல் ஏற்பட்டதால் பதற்றமான சூழல் உருவானது. விமானிக்கு லேசான காயம் ஏற்பட்ட நிலையில் அருகில் இருந்த விமான நிலையத்தில் பாதுகாப்பாக தரையிறக்கப்பட்டது. வெள்ளை மாளிகையில் கடந்த 17ஆம் தேதி நடந்த சந்திப்பில் கிழக்கு டான்பாஸ் பகுதி முழுவதையும் ரஷ்யாவிடம் ஒப்படைக்க யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வலியுறுத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. யுக்ரைன் கேட்ட டோமாக்ஸ் ஏவுகணைகளை வழங்க ட்ரம்ப் மறுத்ததால் ஜெலன்ஸ்கி கடும் விரக்தியோடு வெள்ளை மாளிகையை விட்டு வெளியேறியதாகவும் கூறப்படுகிறது. நிபந்தனைகளை ஏற்று போரை முடித்துக் கொள்ளவில்லை என்றால் யுக்ரைனை ரஷ்ய அதிபர் அழித்து விடுவார் என ஜெலன்ஸ்கிக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். அமெரிக்காவில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போது ரஷ்யாவுடன் மோதல் போக்கை கடைபிடிப்பதை கைவிடுமாறு ட்ரம்ப் வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது.
எவரெஸ்ட் சிகரத்தில் கடந்த 1953ஆம் ஆண்டு முதல் முறையாக ஏறிய சர் எட்மண்ட் ஹிலாரி மற்றும் டென்சிங் நோர்கே ஷெர்பா தலைமையிலான பயணக்குழுவை சேர்ந்த கடைசி நபரும் வயது மூப்பு காரணமாக உயிரிழந்தார். நேபாளத்தை சேர்ந்த காஞ்சா ஷெர்பா உடலுக்கு அரசு மரியாதையுடன் இறுதி சடங்குகள் நடைபெற்றன. ரசிகர்களுக்கு தீபாவளி வாழ்த்து தெரிவித்து இசைஞானி இளையராஜா வீடியோ வெளியிட்டுள்ளார். அதில் இந்த தீபாவளி நாளில் தான் 2வது சிம்பொனியை எழுத தொடங்கியுள்ளதாகவும் அவர் அறிவித்துள்ளார். ஜெயிலர் 2 ப்ரோமோவின் BTS வீடியோவை வெளியிட்டு படக்குழு தீபாவளி வாழ்த்து தெரிவித்துள்ளது. ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்த்துள்ள இந்த திரைப்படம் அடுத்த ஆண்டு ஜூன் 12ஆம் தேதி வெளியாகிறது. சிறப்பு போஸ்டர் வெளியிட்டு நடிகர் விஷாலின் மகுடம் படக்குழு தீபாவளி வாழ்த்து தெரிவித்திருக்கிறது. ரவி அரசு இயக்கத்தில் படம் உருவாகவிருப்பதாக முன்பு அறிவிக்கப்பட்ட நிலையில் அவருடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதால் தானே படத்தை இயக்க உள்ளதாக நடிகர் விஷால் அறிவித்திருக்கிறார். தீபாவளி பண்டிகையொட்டி சிறப்பு போஸ்டர் வெளியிட்டு பாரடைஸ் படக்குழு வாழ்த்து தெரிவித்துள்ளது. நானி நடிக்கும் இந்த படம் 2026 மார்ச் 26ஆம் தேதி வெளியாகிறது. ஸ்ரீகாந்த் ஓடேலா இயக்கும் இந்த திரைப்படத்திற்கு அனிருத் இசையமைக்கிறார். தீபாவளி பண்டிகையை ஒட்டி RJ பாலாஜி இயக்கத்தில் சூர்யா நடிப்பில் உருவாகி வரும் கருப்பு திரைப்படத்தின் காட் மோட் பாடலை படக்குழு வெளியிட்டுள்ளது. மேலும் சிறப்பு போஸ்டரை வெளியிட்டு தீபாவளி வாழ்த்தும் தெரிவித்துள்ளது. வெற்றிமாறன் இயக்கத்தில் சிம்பு நடித்து வரும் அரசன் திரைப்படத்தின் படக்குழு தீபாவளி பண்டிகையை ஒட்டி சிறப்பு போஸ்டரை வெளியிட்டு வாழ்த்து தெரிவித்துள்ளது. அண்மையில் வெளியான இந்த படத்தின் ப்ரோமோ வீடியோ யூடியூபில் 20 மில்லியன் பார்வைகளை கடந்து அசத்தியது. தீபாவளி தொடர் விடுமுறை காரணமாக காந்தாரா சாப்டர் 1 திரைப்படம் வசூலில் பட்டையை கிளப்பி வருகிறது. படம் வெளியாகி 18 நாட்களை கடந்த நிலையில் உலகளவில் 765 கோடி ரூபாயை வசூலித்து இமாலய சாதனையை படைத்திருக்கிறது காந்தாரா திரைப்படம். துல்கர் சல்மான், பாக்யஸ்ரீ, ராணா, சமுத்திரக்கனி நடிப்பில் செல்வமணி செல்வராஜ் இயக்கியுள்ள காந்தா படம் நவம்பர் 14ஆம் தேதி வெளியாகும் என படக்குழு அறிவித்துள்ளது. முன்பு இந்த திரைப்படம் செப்டம்பர் 12ஆம் தேதி வெளியாகும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் புது ரிலீஸ் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. நடிகர் ரஜித்துடன் மீண்டும் இணைந்து நடிக்க விரும்புவதாக நடிகர் வித்யுத் ஜாம்வால் தெரிவித்துள்ளார். தான் ஒரு பெரிய நடிகராவதற்கு முன்பு பில்லா 2 படப்பிடிப்பின் போது தனக்கு ஆலோசனைகளை அஜித்குமார் வழங்கியதாகவும் அவர் சிறந்த மனிதர் என்றும் வித்யுத் ஜாம்வால் புகழாரம் சூட்டினார். நடிகர் சிவகார்த்திகேயனின் பராசக்தி திரைப்படத்தின் படப்பிடிப்பு நிறைவு பெற்றதாக கூறி தீபாவளி வாழ்த்து தெரிவித்து படக்குழு வீடியோ வெளியிட்டு அறிவித்துள்ளது. சுதா கொங்கரா இயக்கியிருக்கும் இத்திரைப்படத்தில் ரவி மோகன், அதர்வா, ஸ்ரீலீலா உள்ளிட்டோர் நடித்துள்ளனர். படம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அடுத்த ஆண்டு ஜனவரி 14ஆம் தேதி வெளியாகிறது. தென் மாவட்டங்களில் நிலவும் பதற்றங்களை தணிப்பதற்காக பைசன் போன்ற படங்களை தாம் எடுப்பதாக இயக்குனர் மாரி செல்வராஜ் தெரிவித்தார். தாம் கதை எழுதும் போது பெரிதான சம்பவங்கள் எதுவும் நிகழவில்லை என்றால் தனது மகள் விரும்புவது போல குழந்தைகள் படமோ அல்லது காதல் படமோ எடுப்பேன் என்று அவர் கூறினார். கீர்த்தீஸ்வரன் இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன், மமிதா பைஜு நடிப்பில் வெளியான டியூட் திரைப்படம் 3 நாட்களில் உலகளவில் 66 கோடி ரூபாய் வசூலை கடந்ததாக பட தயாரிப்பு நிறுவனம் அறிவித்துள்ளது. திரைப்படம் கலவையான விமர்சனங்களை பெற்றாலும் தீபாவளி தொடர் விடுமுறை என்பதால் சினிமா பிரியர்களுக்கு இது நல்ல விருந்தாகவே அமைந்தது. இந்திய ODI கிரிக்கெட் அணியில் அறிமுகமான நிதிஷ் ரெட்டிக்கு முன்னணி வீரர் ரோஹித் சர்மா புகழாரம் சூட்டினார். இந்திய அணியில் தாங்கள் நீண்ட தூரம் செல்வீர்கள் என வாழ்த்திய ரோஹித் சர்மா அனைத்து ஃபார்மட்டிலும் சிறந்த வீரராக நிச்சயம் வளர்வார் என நம்பிக்கை தெரிவித்தார். தென்காசி மாவட்டம் பண்பொழியில் உள்ள திருமலை குமாரசாமி திருக்கோவிலில் கந்தசஷ்டி பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு முருகப்பெருமானை தரிசனம் செய்தனர். தீபாவளி திருநாளை ஒட்டி தஞ்சை பெரிய கோவிலில் பெருவுடையாருக்கு பால், தயிர், பஞ்சாமிர்தம், சந்தனம் உள்ளிட்ட அபிஷேக பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் மலர்களால் பெருவுடையாருக்கு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது.
நெல்லை மாவட்டம் வள்ளியூர் முருகன் கோவிலில் கந்தசஷ்டி பெருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. 10 நாட்களுக்கு நடைபெறும் இந்த விழாவில் முருகப்பெருமானுக்கு தினந்தோறும் காலையில் சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனையும் இரவில் சுவாமி ஊர்வலமும் நடைபெற உள்ளது. ராமேஸ்வரத்தில் கனமழை வெளுத்து வாங்கிய போதும் அதனை பொருட்படுத்தாத பக்தர்கள் ராமநாத சுவாமி கோவிலை நோக்கி கூட்டமாக படையெடுத்து சென்றனர். தீபாவளி காரணமாக ஏராளமான பக்தர்கள் கோவிலில் குவிந்திருந்த நிலையில் திடீரென மழை பெய்ததால் குழந்தைகளோடு வந்தவர்கள் சிரமத்திற்கு ஆளாகினர். தீபாவளி திருநாளையொட்டி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. புத்தாடைகள் அணிந்து குடும்பத்தோடு கோவிலுக்கு சென்ற பக்தர்கள் இருள் நீங்கி வாழ்க்கையில் ஒளி பெற வேண்டி சிறப்பு வழிபாடு செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் கோவிலில் 2வது நாளாக கடல் சுமார் 200 அடி உள்வாங்கி காணப்பட்டது. பச்சை நிற பாசிப்படிந்த பாறைகள் வெளியே தெரியவே தீபாவளி திருநாளில் கோயிலுக்கு வந்த பக்தர்கள் செல்ஃபி எடுத்துக்கொண்டு சென்றனர். தீபாவளி திருநாளில் காஞ்சி காமாட்சி அம்மன் லட்சுமி சரஸ்வதி தேவிகளோடு சிறப்பு அலங்காரத்தில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்ற பின்னர் நீல பட்டு உடுத்தி பஞ்சவர்ண மலர்கள் நவரத்ன ஆபரணங்கள் அணிவிக்கப்பட்டன. தீபாவளியை ஒட்டி திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு புத்தாடை அணிந்து வந்து குடும்பத்துடன் வந்த திரளான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். கோயில் யானையான தெய்வானையிடம் ஆசீர்வாதம் வாங்கியும் கோயில் வளாகத்தில் நின்று புகைப்படம் எடுத்தும் உற்சாகம் அடைந்தனர். அமேசானின் AWS கிளவுட் கம்ப்யூட்டிங் தளத்தில் திடீர் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டுள்ளதால் உலகளாவிய AWS வாடிக்கையாளர்களான கேன்வா, காயின்பேஸ், பெர்ப்ளெக்சிட்டி, அலெக்சா உள்ளிட்ட தளங்களின் செயல்பாடுகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாதிக்கப்பட்ட சில சேவைகளை மீட்பதற்கான பணி தொடர்ந்து நடைபெறுவதாக AWS தெரிவித்துள்ளது.